பிசாசானவன் நீதியா நடக்கிறவனுக்கு என்ன பண்றான்னா, போட்டு கையை காலை ஒடுக்குறான், போட்டு இரும்புல போட்டு அடைச்சு வைக்கிறான். ஏங்க இவன் என்ன அக்கிரமம் பண்ணா இவனை கொண்டு போய் இரும்புல அடைச்சு வைக்கிறதுக்கு? அக்கிரமம் பண்ணவன்லாம் ஃப்ரீயா வெளியே சுத்திட்டு இருக்கான். நான் யோசித்து பார்ப்பேன், அந்த போர்த்திபாரின் வீட்டில் யோசேப்பை போல இவனுக்கு முன்னால் இருந்த நிறைய பேர் இந்த பாவத்திற்கு இணங்கினாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஒருத்தனுமே ஜெயிலுக்கு போல, செய்ய மாட்டேன்னு சொன்னா உள்ள போய் உட்காந்துருக்கான். செய்தவன்லாம் என்ன இருந்திருப்பான்? ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் அவனுக்கு நிறைய பரிசுகள் கிடைச்சிருக்கலாம். இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் இருக்கு. மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, வான லோகத்தின் பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாக போராடுது. எதுக்கு? நீதி செய்யணும்னு இல்லை, அநீதி செய், உன்னை போராட்டத்தை விட்டுறேன். பாவத்துக்கு இணங்கு, போராட்டத்தை விட்டுறேன். நாம் என்றைக்கு நாம் செய்ய மாட்டோம் நிற்கிறோமோ, பிசாசானவன் நம்ம மேலே பிரியப்படுறவன்ல, நம்முடைய காலையும் கையையும் விலங்கு போட்டு ஒடுக்கி நம்முடைய ஜீவனை இரும்புல போட்டு அடைப்பான். என்றைக்கு நீங்கள் சத்தியத்துக்காக நிற்கிறீங்களோ, கர்த்தருக்காக நிற்கிறீங்களோ, போராட்டம் எழும்புதுன்றதை மறந்துடாதீங்க. அத்தனை வானத்தின் சேனைகளை நமக்கு விரோதமாக எழும்பி நின்றோம். ஹல்லேலூயா. அந்த பாதையில் போனவங்களுக்கு தெரியும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் நடக்கும்போது உங்கள் பாதைகள் நீங்கள் நினைக்கிறது போல பிரகாசமாகவோ பெரிதாகவோ விஸ்தாரமாகவோ இருக்கிறது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அநேக வேளையில் அதில் அதிகமான நெருக்கங்களை நீங்கள் பார்த்து சோர்ந்தே போயிடுவீங்க. எதுக்கு இப்படிலாம் நம்ம வாழணும், எதுக்கு இப்படிலாம் நம்ம ஊழியம் செய்யணும், எதற்கு இப்படி கர்த்தருக்காக ஓடணுன்ற அளவுக்கு நம்மளை நெருக்கிறதுக்குனே அவன் என்ன பண்ணுவான்னா, நம்மளை கொண்டு போய் ஒரு மதிலில் கொண்டு அடைப்பான். அது சாதாரண மதில் கிடையாது, இரும்பிலே அடைப்பான். அதை உடைக்க முடியாது, அதை உருக்க முடியாது, அதை நம்ம மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மை சோர்வுற பண்ற மதில்களை அவன் உண்டாக்குவான். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, அவன் எவ்வளவு பெரிய எவ்வளவு பலமான மதில்களை அவன் நம்மை சுற்றி நிறுத்தினாலும் கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இருப்பாரானால் அந்த மதில்களையும் தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா.